அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல, புரியுதுங்களா? அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்துக்கணும். கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம், புரியுதுங்களா? தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். அது அவரை தான் கேட்கணும், அது அவங்க கட்சி தான் நீங்கள் கேட்கணும். எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? ஏங்க எனக்கு தெரியலைங்க, தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும். தெரியாத நீங்கள் கேட்குற கேள்வி தவறாக சொல்லிடக்கூடாதுல்ல. அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது. தெரிஞ்சது தான். ஏன்னா தெரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியும். சார் 2026 நாள் எவ்வளோ நாள் இருக்குது? ஏன்னா 11 மாத காலம் இருக்குது. 11 மாத காலத்திற்கு முன்பு எந்த செய்தி சொன்னாலும் அது நிலைக்காது, புரியுதுங்களா? அதனால் கூட்டணி அமைக்கின்ற பொழுது பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம், புரியுதுங்களா? தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். சார் யாரு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தெரியல. அவர் நாங்கள் கேட்டு தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் இது வரைக்கும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நீங்கள் ஏதாவது கமெண்ட்டுக்கு பண்ணி மைக்கை போட்டு இடிக்கிறீங்களா முகத்தில்? என்ன பண்ணுறது? அவர் அப்புறம் அந்த சிந்தனையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, புரியுதா சார்? அதுதான் நம்ம சொல்லணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல, புரியுதுங்களா? அதனால் தேர்தல் நேரத்தில் யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க. ஏங்க இப்போ தேர்தல் 11 மாதம் இருக்குதுங்க. ஆட்சி பிடிக்கணும்னா அப்புறம் எவ்வளோ இடம்னு பார்த்துக்கங்களேன். ஆட்சிக்கு எவ்வளோ இடம் தேவை, அதுக்கு மேல் பல இடங்கள் அதிகமாக கிடைக்கும். இப்போ தப்பா நான் வந்திருக்கிறேன் உங்களோட. நானும் இப்போ தான் வந்தேன், எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது. தெரிஞ்சது தான். ஏன்னா தெரிஞ்சது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. அது அவரை தான் கேட்கணும். நீ அவர்கிட்ட கேட்கிற கேள்வியில எங்கிட்ட கேட்டால் எப்படின்னு தெரியும்?